சில சகோதரர்கள் இஸ்முல் ஆதமை கற்றிருந்த மேதை பல்ஆம் பின் பாஊராவை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, யார் இந்த பல்ஆம் பின் பாஊரா, இவர் எந்த காலத்திலே வாழ்ந்தார், இவரை பற்றி குர்ஆன் என்ன கூறுகிறது, இவருடைய முடிவு எப்படி ஆனது என்ற எல்லா விடயத்தையும் தெள்ள தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, பல்ஆம் பின் பாஊரா யார் என்று பார்த்தால், பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு மேதை. இவருடைய வகுப்பிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இவரை பற்றி கூறும் பொழுது, இவருடைய பாட வகுப்பிலே 12,000 விட அதிகமான மைக்கூடுகள் இருந்தது. அதாவது மாணவர்கள் அந்த அளவுக்கு இவர்களுடைய பாட வகுப்பிற்கு வந்து பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் இஸ்முல் ஆதமை அறிந்த ஒரு அறிஞராக இருந்தார். இஸ்முல் ஆதம் என்றால் சில வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துஆவை மறுக்காமல் கபூல் செய்வான். இப்படியாப்பட்ட இந்த வார்த்தைகளை கற்றறிந்த ஒரு மாமேதை தான் இந்த பல்ஆம் பின் பாஊரா. இவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த முஜாபு தாவாவாக இருந்தார். முஜாபு தாவா என்றால் எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை இவருக்காக வேண்டி கபூல் செய்து கொண்டிருந்தான். இப்படியாப்பட்ட கையேந்தினால் துஆ கபூலாகக்கூடிய ஒரு மேதை தான் இந்த பல்ஆம் பின் பாஊரா. இவர் வாழ்ந்த காலத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜப்பாரியூன்களுடன், அந்த சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் யுத்தம் செய்யும்படி உத்தரவிடுகிறார். அருமையானவர்களே, ஜப்பாரியூன்களுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் சேர்ந்து எங்களுடன் யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்ற விடயம் கேள்விப்பட்டதும் ஜப்பாரியூன்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் அவர்கள் பயந்தார்கள். காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பதினால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பான் என்பது இந்த ஜப்பாரியூன்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால் எப்படியாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட்டத்தாரும் எங்களை தோற்கடித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பலவிதத்திலே யோசித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பல்ஆம் பின் பாஊரா இவர்களுக்கு ஞாபகம் வந்தது. இவர்கள் முடிவெடுத்தார்கள், என்ன, பல்ஆம் பின் பாஊரா துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், இவரிடத்திலே சென்று இந்த விடயத்தை பற்றி நாங்கள் சொல்வோம், அவர் எங்களுக்காக வேண்டி துஆ செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாருக்கு தோல்வி ஏற்படுத்துவான் என்று சொல்லி இவர்கள் பல்ஆம் பின் பாஊராவிடத்திலே சென்றார்கள். அருமையானவர்களே, பல்ஆம் பின் பாஊராவை பார்த்து இந்த ஜப்பாரியூன்கள் சொன்னார்கள், இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பனு இஸ்ரவேலர்களும் எங்களுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக எங்களை வெற்றி கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு எங்களுக்கு வெற்றியை தருமாறும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தோல்வியை கொடுக்குமாறும் துஆ கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட பல்ஆம் பின் பாஊரா சொன்னார், அது எப்படி சாத்தியம்? அவர் ஒரு நபியாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடன் முஃமின்களும் இருக்கிறார்கள், மலக்குமார்களுடைய பெரும் படையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக நான் எப்படி துஆ கேட்க முடியும்? அது முடியாது என்று சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பதை பல்ஆம் பின் பாஊரா புறக்கணித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த பல்ஆம் பின் பாஊரா சொன்னார், இன் ஃபஅல்து ذلك, அவ்வாறு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டால் இம்மை மறுமையுடைய எல்லா நலவுகளும் இல்லாமலாகிவிடும். அதனால் நான் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க மாட்டேன் என்பதாக பல்ஆம் பின் பாஊரா சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை சூரா அஅராஃப் அத்தியாயம் 7 வசனம் 175 இலிருந்து தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கூறும் பொழுது, வத்லு அலைஹிம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த யூதர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள், நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் யாருக்கு கொடுத்தோமோ அந்த மனிதருடைய வரலாற்றை அந்த யூதர்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்பதாக பல்ஆம் பின் பாஊராவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழால எல்லா தஃப்சீர் கிதாபுகளிலும் இந்த பல்ஆம் பின் பாஊராவுடைய சம்பவம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, அந்த மனிதர் யார்? அவர் தான் பல்ஆம் பின் பாஊரா. பிறகு கண்ணியமானவர்களே, என்ன நடக்குது? ஆனாலும் இந்த ஜப்பாரியூன்கள் பல்ஆம் பின் பாஊராவை விடவில்லை, திரும்ப திரும்ப அவரை வற்புறுத்துகிறார்கள். இப்படித்தான், எப்படியாவது நீங்கள் கட்டாயம் துஆ செய்து தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த, கடைசியில் பல்ஆம் பின் பாஊரா அந்த ஜப்பாரியூன்களை பார்த்து சொன்னார், நான் இதை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்டு பார்க்கிறேன். அதாவது அல்லாஹ் இதை பற்றிய ஒரு தெளிவை எனக்கு கனவின் மூலமாக ஏற்படுத்துவான். அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அதன் பிரகாரம் நான் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தாரை
தூதரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நாள் இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்ஆம் பின் பாஊராவுக்கு ஒரு கனவை ஏற்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மறுநாள் ஜப்பாரியூன்கள் பல்ஆம் பின் பாஊராவிடத்திலே வந்தார்கள். பல்ஆம் பின் பாஊரா சொன்னார், இப்படித்தான் நான் நேற்று கனவிலே கண்டேன், அல்லாஹ் எனக்கு அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக எனக்கு துஆ கேட்க முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் அந்த ஜப்பாரியூன்கள் விடவில்லை. திரும்ப திரும்ப பல்ஆம் பின் பாஊராவை வற்புறுத்துகிறார்கள். பல சன்மானங்களை பல விடயங்களை அவருக்கு கொடுத்து, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டி எப்படியாவது இந்த உதவியை செய்யுங்கள் என்று சொல்ல, கடைசியில் பல்ஆம் பின் பாஊரா சொல்கிறார், சரி இன்று இரவும் எனக்கு இதை போன்ற கனவு வருகிறதா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார். இரண்டாவது நாள் எந்த ஒரு கனவும் பல்ஆம் பின் பாஊராவுக்கு வரவில்லை. மறுநாள் காலையில் அந்த ஜப்பாரியூன்கள் வந்து பல்ஆம் பின் பாஊராவிடத்தில் கேட்க, இவர் கூறுகிறார், நேற்று எனக்கு எந்த கனவும் வரவில்லை. உடனே ஜப்பாரியூன்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் விரும்பாவிட்டால் நேற்று இரவும் உங்களுடைய கனவிலே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் நேற்று கனவிலே அப்படி எந்த ஒன்றும் வரவில்லை. அதனால் நீங்கள் தைரியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேளுங்கள், இது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று அவர்கள் பல விதத்திலே வற்புறுத்த, கடைசியில் அந்த பல்ஆம் பின் பாஊரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பதற்கு ஒத்துக்கொண்டார். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பதற்காக பல்ஆம் பின் பாஊரா ஒரு கழுதையிலே ஏறி அந்த ஜப்பாரியூன்களுடன் சேர்ந்து ஒரு மலை உச்சிக்கு செல்கிறார். செல்லும் பொழுது இடையில் கழுதை அப்படியே அமர்ந்து விட்டது. பல தடவை முயற்சி செய்தும் அந்த கழுதையை நகர்த்த முடியாமல் போனது. அதற்கு பிறகு ஒரு மாறி முயற்சி செய்து அந்த கழுதையை எழுப்பாட்டி கொஞ்ச தூரம் செல்லும் பொழுது மீண்டும் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டது. இப்படி 2-3 தடவைகள் நடந்தது. கடைசியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கழுதைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த கழுதை பல்ஆம் பின் பாஊராவை பார்த்து சொன்னது, வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், அத்தத்ரி ஐன ததப், நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிவாயா? என்னை முன்னேற விடாமல் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் என்னை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் என்னால் போக முடியாமல் அப்படியே அமர்ந்து கொண்டேன். இதிலிருந்தே விளங்குகிறதே நீ செய்வது சரியில்லை. அதனால் இந்த விடயத்தை விட்டுவிடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க வேண்டாம் என்று கழுதை சொல்லியும் பல்ஆம் பின் பாஊரா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு கண்ணியமானவர்களே, என்ன நடக்கிறது? அந்த மலை உச்சியை பல்ஆம் பின் பாஊரா அடைகிறார். பிறகு அந்த பல்ஆம் பின் பாஊராவுக்கு பின்னால அந்த ஜப்பாரியூன்களும் இருக்கிறார்கள். 2 கைகளை ஏந்தி அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்ஆம் பின் பாஊராவுடைய நாக்கை வித்தியாசமாக மாற்றினான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் நினைத்து கையேந்தி துஆ கேட்கிறார்கள். ஆனால் அது அப்படியே ஜப்பாரியூன்களுக்கு எதிராக அந்த துஆக்கள் மாற்றப்பட்டது. அதாவது, யா அல்லாஹ், மூசாவுக்கும் அவருடைய பனு இஸ்ரவேலர்களுக்கும் தோல்வியை கொடுப்பாயாக என்று நினைத்துத்தான் இவர் வாயசைக்கிறார். ஆனால் அவருடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜப்பாரியூன்களுக்கு தோல்வியை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவையே மாற்றிவிட்டான். இவர் துஆ கேட்டால் நிச்சயமாக கபூலாகும் என்பது அந்த காலத்தில் இருந்த அனைவருக்கும் தெரிந்தது. இவர் தன்னுடைய கூட்டம், அதாவது இந்த ஜப்பாரியூன்களுக்கு எதிராக துஆ கேட்டது ஜப்பாரியூன்களுக்கு பெரும் ஒரு இடியாக மாறியது. காரணம் என்ன? இவர் துஆ கேட்டால் நிச்சயமாக கபூலாகிவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்க சொன்னால் இவர் எங்களுக்கு எதிராக துஆ கேட்கிறாரே என்று அந்த ஜப்பாரியூன்கள் சீறி பாய ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதற்கு காரணம் கேட்டபோது பல்ஆம் பின் பாஊரா சொன்னார், நான் மூசாவுக்கு எதிராகத்தான் துஆ கேட்க பார்க்கிறேன், ஆனால் என்னை அறியாமல் உங்களுக்கு எதிராக வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து வருகின்றன, நான் என்ன செய்வது என்று பல்ஆம் பின் பாஊரா சொன்னார். அருமையானவர்களை, பிறகு என்ன நடந்தது? இந்த ஜப்பாரியூன்களுக்கு தான் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. எப்ப பல்ஆம் பின் பாஊரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பதற்காக வேண்டி நாவை திறந்தாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்ஆம் பின் பாஊராவுடைய நாவை அப்படியே நீட்டி விட்டான். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய நாவு அவருடைய நெஞ்சு பகுதி வரை அப்படியே தொங்கிக் கொண்டிருந்தது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மஸலுஹு கமஸலில் கல்ப், அவருக்கு உதாரணம் ஒரு நாயுடைய உதாரணத்தை போல என்று அல்லாஹ் கூறுகிறான். நாய் எப்படி தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு கொண்டிருக்குமோ இதே போல இவருடைய நிலையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்டதின் காரணமாக நாய் எப்படி தொங்க விட்டு கொண்டிருக்குமோ இது போல இவருடைய நாவும் நெஞ்சு வரை தொங்கிக் கொண்டே இருந்தது. அல்லாஹ் பல்ஆம் பின் பாஊராவை பற்றி சூரா அஅராஃப் அத்தியாயம் 7 வசனம் 176 கூறும் பொழுது, வலவ் ஷிஅ்னா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடி இருந்தால் அந்த பல்ஆம் பின் பாஊராவுடைய அந்தஸ்தை உயர்த்தியிருப்போம்.
வலக்கின்னஹு அஹ்லதஹு இலல் அர்தி வத்தபஅ ஹவா, ஆனால் அவர் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றிவிட்டார். அது மட்டுமல்லாமல் உலகத்திலே ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சாய்ந்து விட்டார். இவரை வழிகெடுப்பதற்காக வேண்டி அந்த ஜப்பாரியோன்கள் பல சன்மானங்களை கொடுத்தார்கள். அதை இவர் பொருந்தி கொண்டார். இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், அஹ்லதஹு இலல் அர்த், பூமியிலே ஆடம்பர வாழ்க்கையின் பக்கம் சாய்ந்து வத்தபஅ ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றிவிட்டார். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், இவருக்கு உதாரணம் ஒரு நாயுடைய உதாரணம். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ், நீங்கள் அந்த நாயை துரத்தினாலும் நாவை தொங்க போட்டுக் கொண்டு தான் இருக்கும், துரத்தாவிட்டாலும் அது நாவை தொங்க போட்டுக் கொண்டு தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல்ஆம் பின் பாஉராவுடைய முடிவை பற்றி கூறுகிறார். ஆரம்பத்திலே அல்லாஹுடைய அந்த இஸ்முல் ஆதமே அறிந்த மாமேதை இவருடைய வகுப்பிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கற்றிருந்தார்கள். ஒரே ஒரு துஆ, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ கேட்பதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ் இவருடைய எல்லா அந்தஸ்துகளையும் இல்லாமலாக்கி இவருடைய முடிவை அல்லாஹ் மிக மோசமானதாக ஆக்கினார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பல்ஆம் பின் பாஉராவுக்கு நாயை உதாரணம் காட்டுகிறார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்படியாப்பட்ட பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய முடிவு எப்படி ஆகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஆகவே நாங்கள் கடைசி வரை இந்த மார்க்கத்திலேயே இஸ்திகாமத்தாக நீடித்திருப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் இப்படியாப்பட்ட சம்பவங்களை எமக்கு சொல்வது எதற்காக? எம்முடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எம்முடைய படிப்பினைக்காகத்தான் கண்ணியமானவர்களே. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் நம்முடைய பரம்பரையினரையும் இந்த புனிதமான மார்க்கத்திலேயே கடைசி வரை இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.